இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்கேம் வந்து எதை சுற்றி நடக்குதுன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சுற்றி நடக்குது. ட்ரேடிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட், இதில் இருக்க ப்ரோக்கரேஜஸ் இந்தியாவில் வந்து நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இந்தியாவில் லீகலா இல்லீகலா, அப்புறம் இந்தியாவில் இருக்க ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்காங்களா இல்லையா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து என்ன மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து பண்ணுறாங்க, அதில் பீப்புள்ஸ் போய் எப்படி மாட்டுறாங்க, இதை பற்றின ஃபுல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா கரன்சியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து டீசென்ட்ரலைஸ் மார்க்கெட், அதாவது எந்த ஒரு தனி கவர்மெண்ட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மார்க்கெட் இது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்தந்த கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. எதனால்னா இது உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மார்க்கெட் வந்து இயங்குது. உலகம் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. அதனால் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிப்பாங்க. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து மீன்ஸ் வீக்லி 5 days மட்டும் ஒர்க் ஆகும், 24 hours ஒர்க் ஆகும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவல்ஸு ப்ரோக்கரேஜ் மூலயமா ட்ரேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேங்க்ஸ் தான் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. தென் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் $7.5 trillion டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இதில் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சின்னதாக $100 ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதனால் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகலா இல்லீகலான்னு இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகலா இல்லீகலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தா நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கான ஆர்பிஐ வந்து தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, செபி கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்தியாவில் இருக்க சிட்டிசன் வந்து ட்ரேட் பண்ணணும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் சொல்கிறாங்களா? இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஎன்ஆர் பேஸ்டு கரன்சி கூட மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது இந்தியன் ருப்பீஸும் அதை பேஸ் கரன்சியாக வச்சு நீங்கள் வந்து டாலர், பிரிட்டிஷ் பவுண்டு, அப்புறம் ஜாப்பனீஸ் யென், யூரோ, இந்த 4 கரன்சி கூட மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது இல்லீகல், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். எதுக்கு கீழே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா, ஃபெமா ஆக்ட் கீழே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க உங்கள் மேலே அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க. செபியும் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகுலேட்டர்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மேக் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இந்தியாவில் லீகலா இல்லீகலான்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் இந்தியாவில் வந்து எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து செபி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண வந்து அலோவ் பண்ணணும் சிட்டிசன்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் வந்து இதை பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆக்டோஃபெக்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்தியாவில், இந்தியன் ப்ரைவேட் லிமிடெட்னு ஓப்பன் பண்ணி. ஆனால் அதை வந்து செபிக்கு கீழே வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச இடி வந்துட்டு அங்கே ரைட் நடத்துகிறாங்க. அதில் வந்து 500 கோடி ரூபாய் இல்லீகல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபாயை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நியூஸ் ஆர்டிக்கலாக விட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ரோக்கரேஜ் இருக்காங்க. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர், எனக்கு தெரிஞ்சு பக்கா ஸ்கேம் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்னு கூட சொல்லுவேன் நான். எதனால் சொல்கிறேன்னா, அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏஎஸ்எஃப்எக்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ரோக்கரேஜ் தான். இவங்க வந்து இந்தியன் கம்பெனி இல்லை, இவங்க வந்து ஃபாரின் ரெகுலேட்டட் கம்பெனி தான். ஃபஸ்ட்டு இவங்க வெப்சைட்குள்ளே போய் பார்த்தா இவங்களோட வெப்சைட் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஃபாரின் ரெகுலேட்டர் ப்ரோக்கரேஜ்னு சொன்னோம்ல, அந்த ரெகுலேட்டர்ஸ் கீழே போயிட்டு இவங்க உண்மையாலுமே ரெகுலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி இல்லை. இங்கேவே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேமா. ரெண்டாவது வந்து இவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி ட்ரேடர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி, நீங்கள் வந்து $200 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கொடுப்போம், அந்த போனஸ் அமௌண்ட்டையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஒரு சர்டன் ட்ரேட் பண்ணி அந்த போனஸ் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 50% வந்து இவங்க போனஸ் அமௌண்ட் தருவாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து $200 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் 50% வந்து $100 வந்து போனஸ் அமௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது ஒரு ஃபியூச்சராக என்ன தராங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் தருவோம், அப்படின்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ சிக்னல்ஸ்னால் இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து பை எடுக்கணும் இல்லை செல் எடுக்கணும் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், அந்த பை நீங்கள் எடுக்கிறதுக்கும் செல் எடுக்கிறதுக்கும் நாங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவோம். எந்த டைமில் செல் எடுக்கணும், எந்த டைமில் பை எடுக்கணும்,
எந்த டைமில் வந்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், எங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்றது மொத்தமாக டீட்டெயிலாக நாங்களே சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி தான் எங்கள் கம்பெனி ரன் ஆகும் எல்லாமே சொல்லி ப்ரோக்கரேஜில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு ட்ரேடரு. அவங்க வந்து போய் ட்ரேட் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி போனஸ் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுது. அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வச்சுறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இவங்களுக்கு வந்து சிக்னல்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கரன்சி வந்து மேலே போக போது நீங்கள் பை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிட்ட அப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி அந்த ட்ரேடரும் ப்ராஃபிட்டும் மேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ண ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனை வருது. ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா இவங்களுக்கு வந்து நம்ம பர்மிஷன் அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த $10 வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். இப்போ வந்து இவங்க வந்து அந்த விஷயத்தை அக்செப்டே பண்ணுறதில்ல. இந்த வெப்சைட்டில் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்டாக ஏமாந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் ஏமாந்துருக்காங்க. மோஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா $200 வந்து எங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போனஸ் அமௌண்ட்லாம் தராங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் கால்ஸும் கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணால் அந்த ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது தான். இந்த வித்ட்ரா ப்ராப்ளம் தான் இந்த ஏஎஸ்எஃப்எக்ஸ் ப்ரோவோட பெரிய ஸ்கேமாகவே இருக்குது. ஆனால் இதுதான் இவங்களோட பெரிய ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது அவங்களோட பெரிய ஸ்கேமுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க என்ன ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இவங்களை வந்து ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண அலோவே பண்ணலை. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கவங்க யாருமே இது வந்து இவங்களுக்கு தெரியுமானே தெரியல. இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு தெரியுமானே தெரியல. எப்படி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா MFF இந்த ப்ரோக்கரேஜ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணாங்கன்னா அவங்களோட ட்ரேடர்ஸை வந்து கரெக்டான அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் பண்ணவே விட மாட்டாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் எப்பயுமே லாஸ் தான் ஆகுது. இப்போ ஒரு 100% ஒரு 100 பேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 90 பேர் வந்து லாஸ் தான் மேக் பண்ணுறாங்க. இதை வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து பையோ செல்லோ போடும் போது அந்த பையும் செல்லையும் லேட்டாக நான் இப்போ பை பண்ணுறேன்னா ஒரு நிமிஷம் கழித்து அது வந்து பை ஆகிற மாதிரி இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விர்ச்சுவல் மார்க்கெட்டில் வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க ட்ரேடர்ஸ்க்கு வந்து லாஸ் ஜாஸ்தி ஆகுது. அவங்களால ப்ராஃபிட்டே மேக் பண்ணவே முடியல. இந்த ஸ்கேமை வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு ஏஜென்சி வந்து ப்ரூவ் பண்ணியும் காட்டுறாங்க. ப்ரூவ் பண்ணி காட்டினோடனே கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அந்த ப்ரோக்கரேஜை வந்து பேனும் பண்ணுறாங்க. அப்படியே இந்தியாவுக்கு வந்தால் இந்த ஏஎஸ்எஃப்எக்ஸ் ப்ரோ வந்து இவங்களும் விர்ச்சுவல் மார்க்கெட்டை தான் வந்து அவங்களோட ட்ரேடர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. லைக் வந்து டெமோ அக்கௌண்ட் மாதிரி. இந்த டெமோ அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணால் அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். மீன்ஸ் $200 என்ன $2000 கூட கொடுக்கலாம். அதை வச்சு நம்ம பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி ஒரு யூஸும் இல்லை. ஆனால் இந்த நம்ம டெபாசிட் பண்ணுற காசை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் இதோட பெரிய ஸ்கேமு. இது வந்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவேராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், தென் வந்து போனஸ் அமௌண்ட் தரேன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் யாரும் மேக்ஸிமம் நம்பாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஒரு ப்ரோக்கரேஜ்னு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக ப்ரோக்கரேஜ் தானா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா அவங்க வெப்சைட்குள்ளே போங்க. அவங்க வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த லைசன்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து எந்த ரெகுலேஷனுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஏஎஸ்எஃப்எக்ஸ் ப்ரோலே பார்த்தீங்கன்னா FSA அப்படின்ட்டு ஒரு ரெகுலேட்டர் கிட்ட ரெகுலேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரெகுலேஷனில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஏஎஸ்எஃப்எக்ஸ் ப்ரோ வந்து அங்கே ரெகுலேட்டே பண்ணலை. அதேமாதிரி இந்தியாவில் வந்து இப்போ ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்காங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் இருக்காங்கன்னா அவங்க வந்து செபி கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு செபி வெப்சைட்டில் பெஸ்ட்டு போய் பாருங்கள். அந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரோட நேம் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. ரெண்டாவதாக செபி வந்து என்எஸ்சியும் பிஎஸ்சி இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் கிட்ட போய்ட்டு என்எஸ்சி நம்பர் கேட்டிங்கன்னா அந்த என்எஸ்சி நம்பர் தருவாங்க. அந்த என்எஸ்சி நம்பரை வச்சு நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் நேம் வந்து அதில் காட்டுதா இல்லையா, மேட்ச் ஃபவுண்டாக ஆகுதா இல்லையான்னு தெரியும். அது மாதிரி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ஏமாந்து போயிட்டுருக்காங்க. ட்ரேடிங்னா என்னானே தெரியாமல் சும்மா ஒரு பையோ ஒரு செல்லு இது மட்டும்தான் பண்ணணும். மார்க்கெட் மேலே போனால் பை, மார்க்கெட் கீழே போனால் செல்லு, இதை மட்டுமே வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேடே பண்ணாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து மாட்டாமே இருப்பீங்க. இதுதான் வந்து இந்த ஒரு ஸ்கேமை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுனா
இந்த ஸ்கேமில் உங்களுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். லீகலாக இந்த ஸ்கேமுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இல்லீகல் ட்ரேட் பண்ணால் செபி வந்து எஃப்எம்ஏ ஆக்டுக்கு ஃபெமா ஆக்டுக்கு கீழே வந்து நம்மளை வந்து பனிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் முன்ன சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஓகே கிரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற எல்லா மொபைல் நம்பருமே இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பர். நம்ம வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்ம ஜூரிடிக்ஷனுக்கும் அவங்க ஜூரிடிக்ஷனுக்கும் இந்த ரூல்ஸ்லாம் ரெகுலேஷன்லாம் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்லையா இருக்கார்ல, அவரை கூட நம்மளால் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர முடியல. எதனாலனா அவர் இருக்க கண்ட்ரிக்கும் நம்ம இருக்க கண்ட்ரிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒப்பந்தம் இல்லாதனால நம்மளால் போயிட்டு அவங்க டேரெக்டாக போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வர முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, லா ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம மட்டும் சடனாக போய்ட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீங்கள் அந்த வழியில் ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை வார்த்தை சொல்லி நம்மளை ஏமாற்றும் போது நம்மளும் போய் ஏமாந்துடும். இந்த மாதிரி லீகல் அவேர்னஸ் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து சைபர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா கூட அதை ஒன்றும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. தென் நீங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஸ்டேஷனில் வந்து யார் அவங்க போயிட்டு தேடுவாங்க, யார் எப்படி போய் தேடுவாங்க. இவங்க நார்த் இந்தியனில் இருந்தால் கூட பரவாயில்ல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லலாம். நார்த் இந்தியனில் இருந்தாலே தேட முடியாது, இவங்க அதர் கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்களால நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஒன்று இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஜட்மெண்ட் கூட வாங்கிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஜட்மெண்ட்டை யார்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா யார்கிட்டையுமே எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த ஒரு ஸ்கேமில், ஃபாரெக்ஸ் சுற்றின இருக்க ஸ்கேமில் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்படி புரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன மாதிரி புரியல அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம ஃபாரெக்ஸ் ஸ்கேமை பற்றி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, இப்படி தான் நடக்குது, இந்த மாதிரி தான் ஸ்கேம் பண்ணுறாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துச்சுன்னா அதை பற்றின வீடியோவோ இல்லை லீகலாக இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து உங்களை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அட்வொகேட் ஜெகன்ராஜ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.